அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸுக்கான டெஸ்ட் வந்து ஆரம்பிச்சாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து கட்டாயத்தமிழ் நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ, இன்னைக்கு பேப்பர் 1. ஸோ, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1ல வந்து நெறைய விஷயங்கள் மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. அதில ஒரு விஷயம் என்னன்னா, பேப்பர் 1ல எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு புதுசா ஒரு விஷயத்த வந்து உள்ள சேர்த்திருந்தாங்க. மேக்ஸுக்கு பதிலா மேக்ஸ் மென்டல் அபிலிட்டிய வெளிய எடுத்துட்டு, எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிய உள்ள சேர்த்திருந்தாங்க. ஸோ, நெறைய பேர் வந்து பயந்த ஒரு விஷயம் வந்து இந்த எத்திக்ஸ் சாப்டர் தான். எத்திக்ஸ வந்து எப்படி படிக்கணும்? இதுக்கு முன்னாடி எந்த வித ஒரு பழைய கொஸ்டின்ஸ் இல்ல. இந்த மாரி நெறைய பயந்துட்டே இருந்தீங்க. ஸோ, இந்த எத்திக்ஸ் ஆட் பண்ணதுலேருந்து சுகேஷ் சார் என்ன பண்ணாருன்னா, அவருடைய கண்ட்ரோல்ல எடுத்துட்டாரு. எத்திக்ஸ் ஃபுல்லாவே அவர் தான் ப்ரிப்பேர் பண்றது, கிளாஸ் எடுக்கிறது, மெட்டீரியல் எல்லாமே ரெடி பண்ணி குடுக்குறது. ஸோ, எல்லா விஷயத்தையும் சுகேஷ் சார் தான் பண்ணாங்க. ஸோ, அதில என்ன ஒரு ஒரு விஷயம்னா, இன்னைக்கு நடந்த குரூப் 1 மெயின்ஸ்ல எத்திக்ஸ்ல இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே சுகேஷ் சார் என்னெல்லாம் கிளாஸ் எடுத்தாங்களோ, அதுதான் அங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம, நம்ம மெட்டீரியல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, அத வச்சு எழுதினாலே நீங்க போதும். நீங்க எத்திக்ஸ வந்து பயப்படாம நீங்க வந்து இன்னைக்கு எழுதியிருந்திருக்கலாம். ஸோ, அதான் பார்க்க போறோம். ஸோ, எத்திக்ஸ பொறுத்தமட்டில 10 மார்க்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வாட் ஆர் தி பாராமீட்டர் டூ எவாலுவேட் தி சிட்டிசன் சார்ட்டர், அதாவது குடிமக்கள் சாசனத்த பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ, இது வந்து நம்ம YouTubeல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் எத்திக்ஸுக்கான பிளேலிஸ்ட்ல இந்தா இருக்கு. சிட்டிசன் சார்ட்டர் இன் எத்திக்ஸ். ஸோ, இதில வந்து கிளாஸ் எடுத்திருப்பாரு. இது வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின் அன்னைக்கு கேட்டிருந்தாங்க. குரூப் 1ல பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ்ல இப்போ வந்து புதுசா ஆப்டிடியூடுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ்னு ஒரு சாப்டர் கொண்டு வந்திருக்காங்க. எத்திக்ஸ்ங்கிறது ஒரு சிம்பிள் டாபிக் தான். குடிமக்கள் சாசனம். ஒரு குடிமக்கள். ஸோ, இதான் இன்னைக்கு கேட்ட ஒரு 10 மார்க் கொஸ்டின். அவங்களுக்கு இந்த சர்வீஸ் ஒழுங்கா கொடுக்காங்களா? என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுக்காங்க? ஸோ, அடுத்ததா 2வது கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, டிஸ்கஸ் தி கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் பப்ளிக் அஃபிஷியல்ஸ், அதாவது நடத்தை விதிகளை பத்தி கேட்டிருந்தாங்க. இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒரு 14 நிமிஷம் தான். ஸோ, அதிலேயே நம்ம இந்த கேள்வி வந்து கவர் பண்ணியிருப்போம். படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம குரூப் 1ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆப்டிடியூடுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு கோட்ஸ். ஹானஸ்ட் எடுத்தா அதுக்கு ஒரு டெஃபினிஷன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு கோடு, அதுக்கு ஒரு கோட்ஸ் படிச்சு வைக்கிறோம். ஒரு எந்த வார்த்தை இருந்தாலும் ஒரு 20 to 25 வார்த்தை எழுதுற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம சிலபஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, கோட் ஆஃப் எத்திக்ஸ், கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட். இதான் இன்னைக்கு கேள்வி, கோட் ஆஃப் கண்டக்ட், அதாவது நடத்தை விதிகளை பத்தி ஒரு கேள்வி இருந்துச்சு. கம்பல்சரி இந்த தடவை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருமே சொல்லியிருக்காரு கம்பல்சரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ, இந்த வீடியோலாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்து செக் பண்ணுங்கள், நீங்கள் எழுதின வியூ எல்லாம் கரெக்டு தானேன்னு. ஸோ, அடுத்த 10 மார்க்கில் 3வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது திருக்குறள்லேருந்து செங்கோன்மை அதிகாரம் 55வது அதிகாரமான செங்கோன்மையை பற்றி ஒரு அதிகாரம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ, இது வந்து திருக்குறள் பாட்டு. நம்ம அகாடமியில் கொடுத்த அந்த எத்திக்ஸ் புக்கு, இதான் நம்ம அகாடமியில் வந்து இந்த எத்திக்ஸ்க்குன்னு போட்ட அந்த புக்கு. இந்த இதில் வந்து 47வது பக்கத்தில் இந்த கேள்வி அப்படியே இருக்குது. அதாவது செங்கோன்மை அதிகாரத்தை பற்றி திருவள்ளுவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களும் ரெயினை பேஸ் பண்ணி தான் வாழும். அதே மாதிரி மக்கள் எல்லாமே அரசனுடைய செங்கோலை நம்பி தான் வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 மார்க்குக்கு ஏற்றாப்புல இந்த கொஸ்டின் வந்து இங்கே ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இது இந்த நம்மளுடைய எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. ஸோ, எல்லா கொஸ்டினுமே நம்ம இதில் அடங்கிட்டு. அடுத்து 15 மார்க்கை பொறுத்த மட்டும் ஆக்சுவலாக 3 10 மார்க் கொடுத்து 2 எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஸோ, இந்த 3ல் நீங்கள் ஏதாவது 2 எழுதியிருந்திருக்கலாம். 15 மார்க்கை பொறுத்த மட்டும் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட், ஒழுக்கம் மற்றும் அரசியல் மாண்புகளை பற்றி ஒரு கட்டுரையை வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, இது வந்து சார் எடுத்திருப்பாரு. இந்த இருக்கு ஆட்டிடியூடுங்கிற டாப்பிக்கில் தாட் அண்ட் பிஹேவியர், பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட், மாரல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறதுல ஒரு 49 மினிட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. போக்கு, நம்மளுடைய எண்ணம் அப்படிங்கிறது சொல்லலாம். தாட்னா நம்ம திங்க் பண்றது, தாட், எண்ணம், வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆட்டிடியூடுக்கும் பிஹேவியருக்கும் நம்ம வித்தியாசம் பார்க்கணும். அப்போ கஷ்டப்படுற இதான் இந்த கேள்வி, மாரல் ஆட்டிடியூட், பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து சட்டம் இதை நீ வச்சு எழுதினாலே இன்னைக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ, அடுத்த 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி, அதாவது ஏஆர்சி
செகண்ட் ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன், ரெண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தை பற்றி ஒரு ரிப்போர்ட் எழுத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த செகண்ட் ஏஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார் எடுத்திருப்பாரு. செகண்ட் ஏஆர்சி இரண்டாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன் முக்கியமானது. வீரப்ப மொய்லி இது வந்து நம்மளுடைய சோனியா காந்தி கவர்மெண்ட்ல 2005 அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. இது பிரகாரம் நீங்கள் ஹெட்டிங் போட்டு நீங்கள் எழுதியிருந்தாலே இந்த 15 மார்க்கு நீங்கள் வந்து எழுதி முடிச்சிருக்கலாம். ஸோ இந்த எத்திக்ஸை பொறுத்த மட்டும் 10 மார்க் 15 மார்க் வந்து சாரை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாங்களே தாராளமாக நீங்கள் முடிச்சிருக்கலாம். இது போக பாடசாலையில் நிறைய கிளாஸஸ் எடுத்துருக்குறாங்க. நான் வந்து யூடியூப் மட்டும் தான் காட்டுறேன். ஸோ பாடசாலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாடசாலை கிளாஸஸ் நீங்கள் எத்திக்ஸ் மட்டும் நான் சொல்லலை, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் தெளிவாக பார்த்து அதுக்கேற்றாப்புல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்களே கண்டிப்பாக அந்த குரூப் 1 ஃபர்ஸ்ட் பேப்பர் நல்லாவே எழுதியிருந்திருக்கலாம். ஸோ இப்போ வந்து அடுத்து குரூப் 2A மெயின்ஸ் வகுப்புகள் நம்ம அகாடமியில் வந்து போயிட்டுருக்குது. ஆஃப்லைன் ஆன்லைன் 2 மாடல்லையுமே போயிட்டுருக்குது. ஸோ அதற்கான புக் ப்ரிப்ரேஷனுமே சார் ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.